வணக்கம். கிட்டத்தட்ட நம்ம 16வது கேள்வியை நெருங்கிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னே சொல்லலாம். ஒரு இதில் சொன்ன மாதிரி பூமியை நெருங்கி கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட சப்ஜெக்ட் ஒரு மெயின் சப்ஜெக்டுக்குள்ளே நெருங்கிக்கிட்டு இருக்கோம். உண்மையாக சொல்லப்போனால் இதுதான் இனிமேல் வரக்கூடியதெல்லாம் எல்லாமே கொஞ்சம் ட்விஸ்ட்டு, பயங்கரமான டர்னிங் பாயிண்ட்ஸு இதெல்லாமே இருக்கும். இது வரைக்கும் பிகினர்ஸ் பேசிக் அவங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திருக்கும். அதுபோக இந்த எக்ஸ்பீரியன்ஸான ஆட்களுக்கெல்லாம் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருந்திருக்கும். ஸோ இனி வரக்கூடிய இந்த வீடியோஸ் எல்லாமே எல்லாத்துக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். சரி, வாங்க இந்த வீடியோவில் நம்ம ஹேமர் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போது ஒரு சார்ட் எடுத்துட்டிங்க அப்படின்னா நம்ம எத்தனையோ கேண்டில்ஸ் வந்து பார்ப்போம். ஒரு நிஃப்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது மேலே கீழே இப்போ இந்த ஓப்பன் ஐலோ நம்ம வந்து போட்டிருந்தோம் இல்லைங்களா, வெவ்வேறு டிசைனில் இருக்கும். இதில் எப்படி பர்டிகுலராக இந்த ஹேமர் மட்டும் நான் ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா அதுக்கு ஒரு சில செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது. ஹவு டு ஐடென்டிஃபை ஹேமர் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ இந்த ஹேமர் என்ன அப்படின்னா பேசிக்காக இது வந்து ஒரு புல்லிஷ் பேட்டர்ன். இந்த புல்லிஷ் பேட்டர்னில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பை. இந்த பை அப்படிங்கிறது இப்போ ஒரு சிலர் கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க, லாங்னா என்ன சார்? லாங் அப்படின்னா ஒரு இண்டெக்ஸோ ஸ்டாக்கோ பை பண்ணுறதுக்கு பேர் லாங். ஓகேங்களா? அதாவது மார்க்கெட் வந்து இப்போ மேலே ஏறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா பை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் லாங் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டும் ஆனால் ஒன்று தான். பை லாங் அப்படிங்கிறது எல்லாமே ஒன்று தான். இதுக்கு இன்னொன்று சொல்லணும்னா அடுத்து பார்க்க போகிற செல் அண்ட் இதுக்கு பதில் ஷார்ட். ஓகே, ஷார்ட் அப்படிம்பாங்க. நம்ம வரக்கூடிய வீடியோஸில் பார்ப்போம். ரைட், இப்போ ஹேமர் என்னென்ன ரூல்ஸ் இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இது வந்து க்ரீனில் இருக்கணும். நான் சொல்கிறது கலர். இன்கேஸ் கலர் மாற்றிட்டிங்கன்னா சிக்கல். இருந்தாலும் நான் சொல்கிறது கலர்லேருந்து சொல்லிடுறேன். முக்கியமான பாயிண்ட் என்னென்னா பாசிட்டிவ் இதில் இருக்கணும். பாசிட்டிவ் அதாவது ஓப்பனை விட க்ளோஸ் மேலே இருக்கணும். ஓப்பன் இது அப்படின்னா க்ளோஸ் இங்கே இருக்கணும். ஓகே, இதை கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நான் கனெக்ட் பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ இது வந்து பாயிண்ட் நம்பர் 1. அடுத்து பாயிண்ட் நம்பர் 2 என்ன அப்படின்னா லோவில் இருக்கணும். லோவில் என்ன அப்படின்னா இங்கே பாருங்கள், பிலோ மிட் பாயிண்ட். போன வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம் என்னென்ன ரூல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். 3 months சார்ட் எடுக்கணும், 1 hour டைம் ஃப்ரேம் வைக்கணும், ஹை லோ எடுக்கணும். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் நோட் பண்ணியிருந்திருப்பீங்க. இப்போது இந்த மிட் பாயிண்ட்டுக்கு கீழே வர்றது தான் ஹேமர். ஸோ இது செகண்ட் பாயிண்ட். இப்போ வந்து மிட் பாயிண்ட்டுக்கு கீழே இருக்கணும். இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டைம் டிக் பண்ணி தான் நீங்கள் பார்த்துட்டு வருவீங்க. ஒரு 1 month ஆயிடுச்சுனாலே நீங்கள் வந்து எக்ஸ்பர்ட் ஆயிடுவீங்க, பார்த்த மாத்திரத்தில் சொல்லுவீங்க. அண்ட் 3வது பாயிண்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி இங்கே கேண்டில் நம்ம வரைஞ்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது நான் சொல்லியிருந்தேன் இதுதான் ஒரு எக்ஸாக்ட் பேட்டர்ன் அப்படின்ட்டு. ஓகே, தேர்ட் பாயிண்ட் நான் எழுதுறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு டயக்ராமில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது வந்து ஹெட்டு, இது டெயில். முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த ஹெட்டை விட டெயில் ஒரு 1.5 times மினிமம். இந்த டெயில் ஹெட்டை விட ஒரு 1.5 times பெருசாக இருக்கணும். அதை நிறைய பேர் ரொம்ப அக்யூரேட்டாக பார்ப்பாங்க. நீங்கள் சிம்பிள் புதுசாக பழகும்போது என்னென்னா 2 times வச்சுங்க. ஏன்னா சம்டைம் 2 times வைக்கும்போது ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ அதனால் வந்து 1.5 times வச்சுருக்கிறேன். ஆனால் நீங்கள் 1.5 இல்லை 2 வச்சுக்கோங்க. 1 அப்படின்னா இது டோட்டலி ராங். இது ஹேமரே கிடையாது. அதாவது 1.5க்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக இருந்தாலும் ஓகே, 1.4 இருந்தால் கூட இது ஹேமர் கிடையாது. அது என்ன 1 பாயிண்ட்னா இது வந்து 1, இந்த ஹெட் 1. இந்த டெயில் கம்பேர் பண்ணிங்கன்னா இதே இது இருக்கணும். இங்கே பாருங்கள், இந்த சைஸ் இருக்கணும். இது வரைக்கும் 1, இது 0.5. ஸோ இதுதான் கால்குலேஷன். இதுதான் ஹெட், இதுதான் டெயில். இந்த ஹெட்டை விட 1.5 times இருந்தால் மட்டும்தான் we consider as hammer. ஓகே, ஸோ இப்போ நான் சார்ட்டில் உங்களுக்கு வந்து ஹேமர் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு காமிச்சிடறேன். இந்த 3 பாயிண்ட்டை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. பாசிட்டிவாக இருக்கணும். இந்த க்ரீன் ப்ளூ அப்படிங்கிறது பொதுவான ஒரு கலர், அதனால் சொன்னேன். பட் பாசிட்டிவாக இருக்கணும், ஓப்பனை விட க்ளோஸ் மேலே இருக்கணும் பார்த்துங்க. லோவில் இருக்கணும் 1.5 times
பெருசாக இருக்கணும் டெய்ல். நான் இந்த சார்ட்டை கொஞ்சம் ஜூம் பண்ணி உங்களுக்கு கிளியராக புரிகிற மாதிரி வச்சிடுறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம பார்த்துருந்தோம் என்னென்ன ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கணும், என்னென்ன ரூல்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். இப்போ அது எப்படி ட்ரேட் பண்ணுறது, சார்ட்டில் ஐடென்டிஃபை பண்ணணும். ஃபஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு சில பாயிண்ட்ஸ் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இப்போ ரீசெண்டாக ஒரு அப் ட்ரெண்டில் இருக்கும் இல்லைங்களா, ஸோ அந்த ஒரு கரன்சி நான் எடுத்திருக்கேன். ஏன்னா அப்படின்னா இப்போ நம்ம நிஃப்டி வந்து பேசியிருந்தோம், பட் இப்போ நிஃப்டி ஹையில் இருக்குது. இப்போ நம்ம ஷூட்டிங் ஸ்டார் பற்றி பேசும்போது நிஃப்டி நான் சொல்கிறேன். இப்போதைக்கு யூஎஸ்டி கேட் நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். ஏன் நான் இந்த இதில் வச்சுருக்கேன் ஃபஸ்ட் அப்படின்னா, இது வந்து மிட் பாயிண்ட். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் திருப்பி நான் சொல்லலை. ஹை, லோ, இது மிட் பாயிண்ட். ஓகே, இப்போது இந்த ஜோனில் வர்றது தான் ஹேமர். நான் உங்களுக்கு கிளியராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ நீங்கள் இங்கே பார்த்தாலே தெரியுது நிறையா கன்சல்டேட் ஆகிருக்கு. பட் நான் என்னென்னா இந்த கன்சல்டேஷன் அந்த ஜோன்லாம் விட்டுருவோம். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது ஒரே ஒரு விஷயந்தான். இப்போ இந்த ஜோன் வந்து நான் ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன். நான் முன்னாடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இது மிட் பாயிண்ட்டுக்கு கீழே தான் இருக்குது. இந்த 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 பேட்டர்ன் பூராமே மிட் பாயிண்ட்டுக்கு கீழே ஆகிட்டுருக்க ஒரு இது. இப்போ இந்த இடத்துல இந்த கேண்டில் பற்றியெல்லாம் நம்ம அடுத்தடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இப்போது ஒரே ஒரு கேண்டில் நான் சொல்கிறேன். இது நம்ம பார்த்துருந்த அந்த 3 பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட். ஒன்று க்ரீனில் இருக்குது, அதாவது பாசிட்டிவில் இருக்குது. அண்ட் இது ஹெட், இது டெய்ல். அப்படின்னா இதை விட இது 1.5 டைம்ஸ் இல்லை, ரொம்பவுமே அதிகம். நம்ம சொல்கிறது வந்து மினிமம் 1.5 2 டைம்ஸ் வச்சுருக்கணும். மேக்ஸிமம் எவ்வளோ வேணால் இருக்கலாம். என்ன இதில் ஒரு ரிஸ்க் என்ன அப்படின்னா, இந்த ஸ்டாப் லாஸ் அப்படின்னு வருவோம். இப்போ நான் சொல்லிடுறேன், இந்த ட்ரேடை நம்ம எடுக்கும் போது நான் சொல்கிறேன், இந்த ஸ்டாப் லாஸ் அப்படின்னு வரும்போது இந்த 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் 5 டைம்ஸ் எல்லாம் போகுது இல்லைங்களா, அது நமக்கு கொஞ்சம் ரிஸ்க், நம்மளோட ரிஸ்க் வந்து கொஞ்சம் அதிகம் ஆகும். பட் ரிஸ்க் அதிகம் ஆகும்போது ரிவார்டும் அதிகம் ஆகும். இந்த பேட்டர்ன் என்ன ஆயிருக்கு அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நான் இன்னும் இது உங்களுக்கு நல்லாவே நான் ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன். இது வந்து ஹெட்டு, இது டெய்ல். இப்போது ஒரு இப்போ ஹேமர் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். இப்போ ஒரு ட்ரேட் எப்படி எடுக்கணும் அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம என்ன ட்ரேட் எடுப்போம் அப்படின்னா பை. அதில் எந்த மாற்றம் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். அதில் வந்து பை தான் எடுப்போம். இப்போ பை பண்ணுறோம் அப்படின்னா 2 விஷயங்க. இந்த கேண்டில் க்ளோஸ் ஆனது, இது வந்து 1 ஹவரோ 2 ஹவரோ டே வாட் எவர், இந்த கேண்டில் க்ளோஸ் ஆகி அடுத்த கேண்டில் இங்கே ஓப்பன் ஆன உடனே எடுக்கலாம். இந்த நியூ கேண்டில் ஓப்பன் ஆன உடனேயே இங்கே வந்து நீங்கள் பை என்ட்ரி எடுக்கலாம். அதில் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னும் கன்ஃபர்மேஷனுக்காக இந்த ஹை, இதுதான் ஹை, இந்த ஹை கட்டான பின்னாடி இப்போ இதுக்கு வந்து சம் வேல்யூன்னு வச்சுக்கோமே. இந்த ஹைக்கு வந்து ஒரு வேல்யூ நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஒரு 1000 அப்படின்னு வச்சுக்கோங்க. கட் ஆகிறது அப்படிங்கிறது என்னென்னா 1001 போயிடுச்சு அப்படின்னா இந்த ஹை கட். ஓகே, அண்ட் இது வந்து லோ. இப்போ இது வந்து இதுதான் லோ அப்படிங்கிறத விட இதுதான் நம்மளோட ஸ்டாப் லாஸுங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த கேண்டில் முடிஞ்சிருச்சு, இங்கே வந்து அடுத்த கேண்டில் ஓப்பன் ஆகுது. ஸோ 2 டைப் ஆஃப் ட்ரேட் நம்ம எடுக்கலாம். அதாவது ஓப்பன் ஆன உடனே நான் பை எடுத்துறேன். இது ஸ்டாப் லாஸ், இந்த லோ ஸ்டாப் லாஸ். டார்கெட், நம்ம டார்கெட்டுக்கு தனியாகவே ஒரு வீடியோ போடுறோம். பட் இருந்தாலும் நான் சொல்லிடுறேன், ஏன்னா கரன்சிக்கு ஒரு டார்கெட்டு, நிஃப்டிக்கு ஒரு டார்கெட்டு, ஸ்டாக்குக்கு ஒரு டார்கெட்டுன்னு மாறும். ஸோ டார்கெட்டை வந்து தனியாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போதைக்கு நம்ம பை பண்ணுறோம், ஒரு ஸ்டாப் லாஸ் வைக்கிறோம். ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம், ரைட்? இன்னும் ஒரு சிலர் வந்து இன்னொரு பாயிண்ட், இன்னொரு பை என்னன்னா, ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணுவாங்க. அதாவது இது ஹை, இது லோ, இந்த ஹை கட் ஆனதுக்கப்புறம் ஒரு சிலர் பை எடுப்பாங்க. ஸோ இங்கேயும் எடுக்கலாம். பட் என்னோட ஸ்டைல் என்ன அப்படின்னா, அதாவது என்னோட ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இந்த கேண்டில் முடிஞ்ச பின்னாடியே நான் பை எடுத்துருவேன். இந்த ஹேமர் அப்படின்னா அடுத்த நிமிஷம் பை எடுத்துருவேன். என்ன ஒரு சில நேரங்களில் கொஞ்சம் கன்சல்டேட் ஆகிட்டு இருக்கும், ப்ராஃபிட் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இதோட ரீசன் என்னென்னா, நான் நிறைய தடவை நான் மார்க்கெட் பார்த்தது என்ன அப்படின்னா, ஒன்ஸ் ஹை கட் ஆனால் நமக்கு டைமே கொடுக்காதுங்க, மார்க்கெட் பாட்டில் கடன்னு போயிடும். ஸோ இதுதாங்க, இது வந்து ஹேமர் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் 2 டைப் ஆஃப் பை எடுக்கலாம். ஸ்டாப் லாஸ் இது ஒன்று தான். இந்த இது லோ கட் ஆச்சுன்னா வெளியே வந்துடுங்க. இப்போது இந்த கேண்டில் நம்ம சொல்லிட்டோம், இதில் பை எடுத்துட்டோம் அப்படின்ட்டு. இப்போ இது அடுத்தடுத்து என்ன ஆயிருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இதுதான் நம்ம இப்போ பார்த்துருந்த இந்த ஹேமர். இப்போ நான் இது வந்து உங்களுக்கு ஒரு அப் ட்ரெண்டில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக் எடுத்திருக்கேன். அண்ட் இன்னொன்று, இந்த ஹேமர் வந்து சக்ஸஸ் ஆகிருக்கு. இப்போ இதோட ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத நான் ஜஸ்ட் உங்களுக்கு நான் காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 1 டே கேண்டில். ஓகே, இது ஒவ்வொரு நாளத்தோட கேண்டில். இந்த ஸ்டாப் ஹிட் ஆகவே இல்லை, பட் மார்க்கெட் மட்டும் மேலே போய்ட்டுருக்கு. இப்போ இது வந்து ரீசெண்டாக இப்போ இந்த யூரோ யூஎஸ்டி ஃபால் ஆச்சு பார்த்தீங்களா,
இது அது அப்படியே ஆப்போசிட் ஆகும். யூஎஸ்டி கேடு, யூஎஸ்டி ஜேபே இதெல்லாமே இப்படி ஆப்போசிட்டாக இப்போ வந்து மார்க்கெட் வந்து ஃபுல் புல்லிஷ் இருக்குது. இப்போ இவ்வளோ தூரம் நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ணுவோமா அப்படின்னா டார்கெட் தனியாக நம்ம வந்து பார்ப்போம். அதே மாதிரி இது வந்து இப்போ சக்ஸஸ் ஆகிருக்கு. ஸோ நம்ம என்னென்னா இதே கேண்டில் எங்கெங்கெல்லாம் ஃபெயிலியர் ஆகும் இதெல்லாம் தனித்தனியாக பார்த்துருவோம். ஒரே வீடியோவில் நம்ம சொல்லும்போது என்னென்னா உங்களுக்கு சில கன்ஃபியூஷன்ஸ் வரும். அதுக்காக தான் இப்போ நீங்கள் சார்ட்டில் பார்த்த அந்த க்ரீன் கேண்டில் தான் நான் இங்கே பார்த்துருப்பீங்க. இப்போ ஒரு கேள்வி வரலாம், இதே இடத்துல வந்து ரெட் கேண்டில் அதாவது நெகட்டிவாக இருந்தால் என்ன அப்படின்னு. சிம்பிள், நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ மீன்ஸ் எவ்வளோ பை எடுக்கிறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லாட் நீங்கள் எடுக்கிறதா இருக்கணும். ஒரு லாட் அப்படின்னா நான் கரன்சி இதில் நான் சொல்கிறேன். இதே நீங்கள் வந்து இந்தியன் மார்க்கெட்லலாம் பண்ணுறீங்கன்னா இப்போ முதல்ல மினி நிஃப்டி இருந்தது, இப்போ அது இல்லை. ஏன் அப்படின்னா ரெட் கேண்டில் இருக்கிற பட்சத்தில் இந்த 1 அப்படிங்கிற இடத்துல நீங்கள் வந்து என்னென்னா 0.5 எடுக்கணும். இது வந்து ரெட் கேண்டில் இருக்கிற பட்சத்தில். இப்போது இன்னும் கூட சொல்லப்போனால் இப்போ இந்த 1 அப்படிங்கிற இடத்துல தான் நமக்கு கொஞ்சம் ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. இப்போ வந்து 2 லாட் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா ரெட் கேண்டில் இருக்கிற பட்சத்தில் ஒரு லாட். இப்போ ஆப்ஷன்ஸ்லலாம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க பல்க் ஆர்டர்ஸ் எல்லாம் போடுவாங்க. ஸோ அந்த இடத்துல இந்த ரெட் கேண்டில்னால் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அந்த இடத்துல நமக்கு இல்லை. நமக்கு வந்து இந்த 3 இருக்கணும். இந்த 3 பாயிண்ட் இருந்தால் மட்டும்தான் அந்த ஆர்டர் வந்து ப்ராப்பராக எக்ஸிக்யூட் ஆகும். ஏன்னா இது வந்து ஹவு கேண்டில்ஸ் கெட் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ நம்ம போடுவோம். இப்போ ஏற்கனவே இன்னும் போட்டிருக்கோம். இப்போதைக்கு நீங்கள் போய் அதை பார்க்கலாம். பட் இந்த செஷனுக்கு அப்புறமும் நம்ம வந்து இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் நம்ம ஏன் இதுக்கு வந்து இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்ட்டு. ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தது வந்து ஒரு ஹேமர். இப்போது நீங்கள் அடுத்து நீங்கள் பார்க்கக்கூடியது அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு கரன்சியில் ஒரு ஹேமர் எங்கே வந்திருக்கு, சக்ஸஸ் ஆனது, ஃபெயிலியர் ஆனது. அதே மாதிரி ஒருத்தர் ரொம்ப அழகாக கமெண்ட் பண்ணியிருந்தார், சார் நான் வந்து 10 கேண்டில் எடுத்திருந்தேன், அதில் 7 சக்ஸஸ்ஸு 3 ஃபெயிலியரு அப்படின்னு வகையாக சொல்லியிருந்தார். கமெண்ட் வீடியோ போடும்போது அதை பற்றி பார்ப்போம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இண்டெக்ஸ், கரன்சி, கமாடிட்டியில் ஏதாவது பார்த்தாலும் சரி, இல்லை வாட் எவர் நீங்கள் உங்களுக்கு எதில் நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்களோ, எதில் பண்ணிகிட்ருக்கீங்களோ அதில் இருக்கக்கூடிய சக்ஸஸ் ஃபெயிலியர்ஸ் ஹேமர் வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அடுத்தடுத்த லெசன் நம்ம போகும்போது கொஞ்சம் இன்னும் ஈஸியாக இருக்கும். ஓகே, நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் இதே பேட்டர்ன் இன்னொரு இடத்துல வந்தால் என்ன பேர் அப்படிங்கிறத நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.